ஓம் சாந்தி 27/6/2026 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவின் மூலம் ஆத்மாவில் இருக்கும் குப்பைகளை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். ஆத்மா எப்பொழுது முற்றிலும் தூய்மையாகி விடுகிறதோ அப்பொழுது வீட்டிற்கு செல்ல முடியும். கேள்வி: இந்த கடைசி பிறவியில் தந்தையின் எந்த கட்டளையை கடைபிடிப்பதில்தான் குழந்தைகளுக்கு நன்மை இருக்கிறது? பதில்: பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். புத்தியை வெளியில் அலைய விடாதீர்கள். விஷத்தை விட்டுவிட்டு அமிர்தம் பருகுங்கள். இந்த கடைசி பிறவிலேயே நீங்கள் 63 பிறவிகளின் பழக்கங்களை அழிக்க வேண்டும். ஆகையால் இரவும் பகலும் உழைத்து ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். ஓம் சாந்தி. சாந்தி தாமம் ஓய்வெடுக்கும் இடமாகும். இந்த உலகத்தில் அனைவரும் களைப்படைந்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த உலகத்தை விரும்புவதில்லை. சொர்க்கத்தை பார்க்கிறீர்கள் என்றால் நரகத்தில் எப்படி மனம் ஈடுபடும்? பாபா, சீக்கிரம் செய்யுங்கள், இந்த துக்கதாமத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். பாபாவும் இது சீச்சி உலகம், இதன் பெயரே அசுர உலகம், நரகம் என்று தந்தையும் கூட புரிய வைக்கிறார். இது என்ன நல்ல வார்த்தையா? அசுர உலகம், நரகம், டெவில் வேர்ல்ட், டர்ட்டி வேர்ல்ட், இதென்ன நல்ல வார்த்தைகளா அப்படின்றார். தெய்வீக உலகம் எங்கே? இந்த அசுர உலகம் எங்கே? இந்த அசுர உலகத்தில் அனைவரும் களைப்படைந்து விட்டிருக்கிறார்கள். ஆனால் யாரும் திரும்பி செல்ல முடியாது. தமோ பிரதானத்தின் அழுக்கு படிந்திருக்கிறது. அந்த அழுக்கு ஆத்மாவிலிருந்து நீங்க வேண்டும். அதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அழுக்கு படிஞ்சிருக்கு, தமோ பிரதானத்தின் அழுக்கு, அது போனால்தான் போக முடியும். அப்படியே யாரும் போயிட முடியாது, அது நீங்கணும். யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்களுடைய மனநிலை கடைசியில் நன்றாக ஆகிவிடும். இந்த பழைய உலகம் அழிந்துவிடும். இப்போது இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. எதுவரை தந்தை வந்து திரும்பி அழைத்து செல்லவில்லையோ அதுவரை யாரும் திரும்பி செல்ல முடியாது. உலகத்தில் துக்கம் இருக்கிறதல்லவா? ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது துக்கம் இருக்கத்தான் செய்கிறது. பாபா இப்போது நம்மை துக்கத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய மனதில் இருக்கிறது. யார் நல்ல நிச்சய புத்தியுடையவர்களோ அவர்கள் தந்தையின் நினைவை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அவர் அனைவரின் துக்கத்தை நீக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறார். எப்போது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்களோ அப்போதுதான் தந்தை என்று சொல்ல முடியும். ஆத்மாவும் ஒரு பொருள் அல்லவா? ஆனால் ஆத்மா ஒரு மிகப்பெரிய பொருள் கிடையாது. அது ஒரு நட்சத்திரம் போன்றது மற்றும் மிக சூட்சுமமானது. பாபா எப்படி இருக்கிறாரோ அதே போன்றுதான் ஆத்மா சுகமும் இருக்கிறது. இது உங்களுடைய உத்தமமான சரீரம். இதன் மூலம்தான் நீங்கள் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைய முடியும். ஆகையால் இப்போது வேறு எந்த பக்கமும் அலையாதீர்கள், ஞான அமிர்தம் பருகுங்கள் என்று தந்தை கோருகிறார். பாபா, நான் எப்போது சுகதாமத்திற்கு செல்வேன்? பாபா, சீக்கிரமாக செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அது பனத்தில் இருப்பாங்க சில தாய்மார்கள். அவங்க வீட்டில்
நியமங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பந்தனத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இப்படி கேட்பாங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அதற்கு பாபா, குழந்தைகளே, எப்படி சீக்கிரம் செய்ய முடியும்? முதலில் நீங்க யோக பலத்தின் மூலம் தனக்குள் இருக்கும் அழுக்குகளை நீக்குங்கள் என்கிறார். நினைவு யாத்திரையில் இருங்கள் என்று தந்தை தைரியம் அளிக்கிறார். அதாவது பந்தனம் போகணும், கட்டாகணும்னா அதுக்கு ஒரே வழி யோக பலம். ஆகல யோக பலம் வேணும், யோகத்தில் இருங்க, யோகத்தின் ஈடுபாட்டில் இருங்க, எல்லாம் சரியாயிடும் பாபா தைரியம் கொடுக்குறார். சத்தியுகத்தில் ஒவ்வொரு பொருளும் சத்தோ பிரதானமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கு எவ்வளவு பறவைகள், மிருகங்கள் இருக்கிறது. இவை அனைத்தும் அங்கு இருக்காது. அங்கு அருவருப்பான குரூரமான விலங்குகள் எல்லாம் எதுவுமே இருக்காது. சத்தியுகத்தில் மிக குறைவானவர்கள்தான் இருப்பார்கள். இனிமையான நதிக்கரையில் வசிப்பார்கள். நாம் போன கல்பத்தைப் போலவே இந்த பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் அநேக விதங்களில் அசுரர்களின் தடைகள் ஏற்படத்தான் செய்யும். இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆகுவதில்தான் உழைப்பு இருக்கிறது. 63 பிறவிகளாக நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்து விட்டீர்கள். இப்போது இந்த ஒரே ஒரு பிறவியில் அந்த அரை கல்பத்திற்கான பழக்கத்தை நீக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகுவதின் மூலம் நாம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு உயர்ந்த பிராப்தி! எனவே இரவும் பகலும் இதே முயற்சியில் இருக்க வேண்டும். நீங்கள்தான் அனைவரையும் விட அதிக பக்தி செய்திருக்கிறீர்கள். யார் அதிக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இங்கு வந்து முதலில் பிராமணர்களாக ஆகிறார்கள். மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகுவதற்கான ஆஸ்தியை தந்தையிடமிருந்து அடைகிறார்கள். ராவணன் பூஜாரிகளாக ஆக்குகிறான், தந்தை பூஜைக்குரியவர்களாக ஆக்குகிறார். இது பகவானின் மகா வாக்கியம். பகவான் ஒரே ஒருவர்தான். தந்தையின் வழியின் மூலம்தான் இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகியிருக்கிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த ஒரு பிறவியில் 63 பிறவிகளின் பழைய தேக அபிமானத்தின் பழக்கத்தை நீக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானியாகி சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், வைரத்திற்கு சமமான இந்த உத்தமமான பிறவியில் புத்தியை அலையவிடக் கூடாது. சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். கஷ்டங்களை கொண்டு தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி அடைய வேண்டும். வரதானம். சாக்கார தந்தைக்கு சமமாக தன்னுடைய ஒவ்வொரு கர்மத்தையும் நினைவு சின்னமாக ஆக்கக்கூடிய ஆதார மூர்த்தி மற்றும் உத்தார மூர்த்தி ஆகங்கள். அதாவது முன்னேற்றக்கூடிய மூர்த்தி ஆகங்கள். எப்படி சாக்கார பிரம்மா பாபா தன்னுடைய ஒவ்வொரு கர்மத்தையும் ஒரு நினைவு சின்னம் ஆக்கினார், அதுபோல் உங்கள் அனைவருடைய ஒவ்வொரு கர்மமும் எப்போது நீங்கள் தன்னை ஆதார மூர்த்தி மற்றும் உத்தார மூர்த்தி என்று புரிந்து கொண்டிருப்பீர்களோ அப்போது நினைவு சின்னமாக ஆகும். யார் தங்களை உலக மாற்றத்திற்கான ஆதார மூர்த்தி என்று புரிந்திருக்கிறார்களோ
அவர்களின் ஒவ்வொரு செயலும் உயர்ந்ததாக இருக்கும். மேலும் உள்ளுணர்வு மற்றும் பார்வையில் அனைவரின் நன்மைக்கான உணர்வு இருந்தது என்றால் ஒவ்வொரு செயலும் உயர்ந்ததாக ஆகிவிடும். இப்படிப்பட்ட உயர்ந்த செயல்கள்தான் நினைவு சின்னம் ஆகிறது. ஸ்லோகன்: சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்வதற்கு சகிப்புத்தன்மையுடையவர் ஆகுங்கள். அவ்யக்த சமிகை: இந்த சகஜ யோகி வாழ்க்கையில் கஷ்டங்களின் அனுபவம் ஆகிறது என்றால் சகஜமாக எப்படி ராஜ்யத்தை ஆள முடியும்? இங்கிருக்கும் சம்ஸ்காரத்தை தான் அங்கே கொண்டு செல்வீர்கள். உங்களுடைய நினைவு சின்னமான தேவதைகளின் சித்திரங்களில் அவர்களின் முகம் எப்போதும் எளிமையாக காட்டப்படுகிறது. எனவே எவ்வளவு சகஜ முயற்சியாளராக இருப்பீர்களோ அவ்வளவு மனம் சொல் செயலாலும் சரளமானவர்களாக இருப்பீர்கள். அதாவது உங்களுடைய நினைவு சின்னமான தேவதைகளின் படங்கள்ல அந்த முகம் எப்படி காட்டப்பட்டிருக்கு? மிகவும் எளிமையாக காட்டப்பட்டிருக்கு. இப்போ அப்படி இருந்தால்தானே அங்க அப்படி காட்ட முடியும். ஆகையால இங்க நீங்க சகஜ முயற்சியாளராக சரள மூர்த்தியாக இருக்கணும். மனம் சொல் செயல்ல சரளமானவர்களாக நீங்க இருந்தால் அங்கேயோ அந்த நினைவு சின்னத்துல அப்படி காட்டப்படுவீங்க அப்படின்றார். அவர்களை தான் ஃபரிஷ்தா என்று சொல்வார்கள். ஓம் சாந்தி.